Hello students, welcome to my channel. இப்போ நான் உங்களுக்கு exercise sums எடுக்க போறேன். Actually, Akash, Bala, Chandru and Delil were the partner in a firm. There is a no partnership deed. அவங்க பார்ட்னர்ஷிப் டீடே போடல. பார்ட்னர்ஷிப்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான் பார்ட்னர்ஷிப் டீடு. அவங்க அக்ரிமெண்ட்டே போடல. இது உங்களுக்கு தியரி வந்து ஃபுல்லாக நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தியரி வந்து தியரி பார்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? how will you deal with the following? Akash has contributed maximum capital. He demand interest on capital at 10% per annum. இப்போ இது ரொம்ப முக்கியமானது. நோ பார்ட்னர்ஷிப் டீடு. இந்த பார்ட்னர்ஷிப் டீடு அவங்க பண்ணவே இல்லை. அப்போ நோ பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லும்போது என்னது? ஆக்சுவலாக நம்ம முன்னாடி இப்போ சம் கொஸ்டின் திருப்பி போகிறேன் உங்களுக்காக. நோ பார்ட்னர்ஷிப் டீடுன்னா இப்போ வந்து அந்த நோ பார்ட்னர்ஷிப் டீடில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது நமக்கு. இதில் என்னன்னா இதில் பாருங்க, ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நோ பார்ட்னர்ஷிப் டீட்னா இதை பாருங்க. இப்போ பார்ட்னர்ஷிப் ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னாலும் நோ பார்ட்னர்ஷிப் டீனாலும் ஒன்று தான். ரெமுனரேஷன் டு த பார்ட்னர். ரெமுனரேஷன் டு த பார்ட்னர் வந்து இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து வரும். நோ ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்னா இதில் வரும். நோ ரெமுனரேஷன் டு த பார்ட்னர். இப்போ வந்து நீங்கள் பார்ட்னருக்கு வந்து ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலாக தான் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர் டு த ஃபர்ம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வெளியே வாங்கியிருந்தாங்கன்னா 6% per annum தான் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிடையாது. இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வீடோட கண்டிஷன்ஸ். ஆக்சுவலாக ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலாக கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஆக்சுவலாக கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் பேபிள் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட். ஏன்னா நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோட் ஆன கேபிட்டல் பிகாஸ் இது பார்ட்னர்ஷிப் டீட். இது நோ பார்ட்னர்ஷிப் டீட். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 6% தான் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து கிடையாது. இதுதான் ஆக்சுவலாக இதோட ரூல்ஸு. இந்த சம் தான் நம்ம இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். நோ பார்ட்னர்ஷிப் டீட்னா இது நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது வாங்க. இதில் இருக்கவே இல்லஸ்ட்ரேஷன் சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் சம்மில் வேணால் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம் பார்ப்போம் நம்ம. இதில் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ வந்து ஆகாஷ் ஆஸ் கான்ட்ரிபியூட் மேக்ஸிமம் கேபிட்டல் ஹி டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% per annum. இப்போ ஆகாஷ்ன்றது அதிகமான கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அதிகமான கேபிட்டல் இவர் வந்து என்ன பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுறாரு. அப்போ இவர் டிமாண்ட் பண்ண நம்ம கொடுத்துட முடியுமா? இதில் வந்து நோ பார்ட்னர்ஷிப் டீடு. இப்போ நோ பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன அர்த்தம்னா பார்ட்னர்ஷிப் டீடுனா அக்ரிமெண்ட்டே இவங்க போடல. அப்போ என்ன அப்போ அக்ரிமெண்ட் போடலைன்னா இவங்க நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேபிள் டு எனி பார்ட்னர். எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பே பண்ண முடியாது. இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா பண்ணிப்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் த அக்ரிமெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அடுத்து பாலா ஹாஸ் வித்ட்ரான் 3000 per month. பாலா வித்ட்ரான் 3000 மாசம் எடுக்கிறாரு. அதர் பார்ட்னர் ஆஸ்க் பாலா டு பே த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். அதர் பார்ட்னர் சொல்றாங்க நீ பணம் எடுக்கிறல்ல அப்போ 8% நீ வட்டி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாலா டிட் நாட் அக்ரி டு இட். ஆனா பாலா என்ன பண்ண மாட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் டிராயிங் மேட் பை த பார்ட்னர்ஸ். இப்போ இது வந்து நோ பார்ட்னர்ஷிப் டீட்னால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிடையாது அப்படின்னு சொல்றதா இதோட அர்த்தம். Akash demand the profit to be shared in the capital ratio, but other partner do not agree. The Akash வந்து demand the profit to be shared in the capital ratio சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் ரேஷியோல தான் நோ பார்ட்னர்ஷிப் டீட்ல பண்ணோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா கேபிட்டல் ரேஷியோல போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதர் பார்ட்னர்ஸ் அக்ரி பண்ண மாட்டாங்க. ஆனா கரெக்ட். த தேர்டோட ஆன்சர் ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலி. நோ பார்ட்னர்ஷிப் டீல்ல வந்து ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அடுத்து டேனியல் டிமாண்ட் சேலரி அட் த ரேட் ஆஃப் 10,000 per annum as specified the full time for the business. டேனியல் ஒருத்தர் ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஃபுல்லாக அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு.
அவர் ஒரு 10,000 கேட்குறார், சேலரி மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம கொடுக்கலாமான்னா நோ பார்ட்னர்ஷிப் டீல வந்து நோ ரெமுனரேஷன்ஸ் பேயபிள் டு எனி அதர் பார்ட்னர். இப்போ நோ பார்ட்னர்ஷிப் டீல வந்து யாருக்குமே ரெமுனரேஷன் என்ன சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. Loan advanced by Chandru to the firm 50,000. He demand interest on loan 12% per annum. இப்போ நோ பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து லோன் வெளியே வாங்கியிருப்பாங்க. ஆனா இவர் 12% சொல்றாரு. ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% per annum. 6% தான் கொடுப்பாங்க. அப்படிதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். From the following information, prepare the capital account of a partners Ruben Terry with their capital are fixed. இப்போ இதுல சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கொஸ்டின்ல நம்ம மெயினா இதுல என்ன பார்க்கணும்னா இந்த கிரெடிட் சிஆர் அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஆக்சுவலா இது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேபிட்டல் இப்போ வந்து இதுல வந்து என்னன்னா ஆக்சுவலா இப்போ இந்த கேபிட்டல் ஆன் 1st April, கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st April, additional capital introduced, drawing during, interest on drawing, share of profit, interest on capital, salary, commission. இப்போ நமக்கு வந்து என்னன்னா இதுல வந்து ஃபிக்ஸட் மெத்தட், ஃபிளக்சுவேட்டட் மெத்தட் ரெண்டு மெத்தட். கேபிட்டல் ஆன் ஃபிக்ஸட் கேபிட்டல் வந்து ஃபிக்ஸட் மெத்தட், ஃபிளக்சுவேட்டட் மெத்தட் ரெண்டு மெத்தட் இருக்கு நமக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு மெத்தட் நம்ம எப்படி போறோம்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். நமக்கு எத்தனை மெத்தட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணனா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃபிளக்சுவேட்டட் கேபிட்டல் மெத்தட் வாங்க. அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். ஃபிளக்சுவேட்டட் கேபிட்டல் மெத்தட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2 பார்ப்போம். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிக்கணும், அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் எழுதிக்கணும், அடுத்து நம்ம என்ன எழுதணும் கரண்ட் அக்கௌண்ட் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக நீங்கள் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க, ஏற்கனவே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மிஸ் நான் அப்படி எழுதலாமா, தப்பு இல்லையானா ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் அப்படியே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பேஜ் நம்பர் 86 ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார்மெட்டில் இருக்கிறத அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு இருக்கிறத மட்டும் நீங்கள் எழுதிட்டு மற்றெல்லாம் நம்ம டேஷ் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதில் கொஸ்டினில் பார்த்தா எக்ஸைஸ் 2ல கேபிட்டல் ஆன் 1st April 2018 வந்து 70,000 கேபிட்டல். அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். நான் இந்த ஃபார்மெட் அப்படியே எழுதியிருக்க பாருங்க, இதில் இருக்க மாதிரி. இது கேபிட்டல் வந்து 70,000 and 50,000. அடுத்தது பை. இப்போ நம்ம ஃபார்மெட் எழுதிட்டு நமக்கு என்ன ஈஸி ஆகிடும்னா நம்ம ஃபார்மெட்லேருந்து நம்ம கொஸ்டின் பார்க்க ரொம்ப ஈஸி ஆகிடும். அடுத்து பை பேங்க் ஆர் கேஷ், அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். அடிஷனல் கேபிட்டல் இருக்கா? இருக்கு. அப்போ 18,000 16,000 இருக்கு. இப்படி நீங்கள் ஃபார்மெட் எழுதிட்டு நீங்கள் கொஸ்டின் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டு கேஷ் ஆர் பேங்க் பெர்மனன்ட் வித்ட்ரா ஆஃப் த கேபிட்டல் இருக்கா? இல்லை, நில். அப்போ டூ பேலன்ஸ் கேரி டவுன். மற்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 88,000 63,000 எது பெருசாக இருக்குன்னு பார்த்து இது வந்து கேரி டவுன் பண்ணிடுறேன். கேரி டவுன் பண்ணிவிட்டு ப்ராட் டவுன் பண்ணுறேன். இதில் டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக 1st April 2018 கொடுத்துருக்கேன் பாருங்க. அதில் அடுத்தது எண்ட் அப்போ 31st கொடுத்துருக்கேன் பாருங்க, மார்ச் வந்திருக்கு. அடுத்து நான் 1st April. இது இந்த டேட் பார்த்துக்கோங்க. சென்டம் எடுக்கிறவங்க இந்த டேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் எழுதி தான் ஆகணும், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் பாருங்கள், அதே மாதிரி நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதிட்டேன். அப்படியே கொஸ்டின் எழுதிட்டேன், நான் எழுதிட்டு பண்ணுறேன். இப்போ வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கிரெடிட்னு அவங்க கொடுத்ததுனால நான் கிரெடிட் சைடில் எழுதுவோம். கிரெடிட்னு கொடுத்ததுனால நான் கிரெடிட் சைடில் எழுதுறேன். 25,000 15,000. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 3,500 2,500. சேலரி வந்து ஆக்சுவலாக வந்து ரூபனுக்கு கிடையாது, தெரிக்கு தான் இருக்குது, அதனால் நான் நில் போட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் போடுறேன். அதே மாதிரி கமிஷன் வந்து இவருக்கு இருக்குது, ரூபனுக்கு இருக்குது, தெரிக்கு இல்லை, அதனால் நான் வந்து நில் போட்டுக்கிறேன். அடுத்து பை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் தான் பை ப்ராஃபிட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் சொல்கிறாங்க, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ 35,000 போடுறோம். போட்டுட்டு எது இந்த பக்கம் தான் பெருசாக இருக்குது, அதனால் 75,500 போட்டு 61,800 போட்டுறோம்.
இப்போ இது பெருசாக இருக்குன்னா 2 சைடும் நம்ம எழுதிடுறோம். எழுதிட்டு அதே பேர் பை டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், இல்லைன்றனால நில்லுன்னு போடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். நீங்கள் அந்த ஃபார்மெட் அப்படியே எழுதிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. இந்த ஃபார்மெட்லேருந்து கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட்டே வராது. அப்புறம் டூ டிராயிங் எவ்வளோங்க 10,000 அண்ட் 6,000 வருது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 500 அண்ட் 300. ப்ராஃபிட் லாஸ்னா நமக்கு டெபிட் சைடில் வரும், இல்லை ப்ராஃபிட்னா நமக்கு கிரெடிட் சைடில் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் இருக்குது, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது, அதனால நம்ம வந்து போட்டுட்டோம், அதனால இதை நான் அடிச்சு விட்டுறேன். அடுத்தது என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் 10,500 மைனஸ் பண்ணுறோம் 75,500ல், அப்போ 65,000 வருது. அப்புறம் அதே மாதிரி 6,300 மைனஸ் எவ்வளோ 61,300 பண்ணும்போது நமக்கு 55,000 வருது. இதுதான் நம்மளோட ஆன்சரு. கேரி டவுன் ப்ராட் டவுன் நம்ம போடுறோம். இதுக்கு நம்ம டேட்டே போட மாட்டோம் ஆக்சுவலாக, அப்படியே விட்டுருவோம். ஏன்னா புக்கில் உங்களுக்கு டேட் கொடுக்காதனால நாங்களும் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணலை இந்த இதில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.